ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஓமவல்லி ரசம். ஸோ ஓமவல்லி இலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஓமவல்லி இல்லை கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரசம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னா, ஓமவல்லி இலை, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், ப்ளஸ் ஒரு 5-6 பூண்டு பல் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 காஞ்ச மிளகா. ஸோ இதெல்லாம் தான் ரசம் வைக்கிறதுக்கு தேவை. ஸோ தாளிக்கும் போது தாளிப்பு பொருள்களை சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த காஞ்ச மிளகா, சீரகம், மிளகு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதை வறுத்துட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். ஏன் வறுத்துக்கிறோம் அப்படின்னா, இதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். ஸோ இந்த ஓமவல்லி உங்களுக்கே தெரியும், ஓமவல்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சளியும் இருமலும் இருக்கும்போது இந்த ஓமவல்லி இலைச்சாறு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சளி இருமலெல்லாம் விரட்டும். அப்புறம் உடம்பு அசதி இருந்தாலும் ஓமவல்லி இலை ரசம் வச்சு குடிங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்பு அசதியெல்லாம் காணாமல் போயிடும். ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை பொடிச்சிக்கலாம். ஸோ நான் இதை அம்மியில் போட்டு நல்லா பொடிச்சிட்டேன் பாருங்கள். ரொம்ப கோர்ஸாக பொடிச்சா போதும், ஃபைன் பவுடராக வேணாம். ஸோ ரசமும் நல்லா இருக்காது. கொஞ்சம் கோர்ஸாக இருந்தால் தான் ரசத்துடைய அந்த மிளகும் சீரகமும் நம்ம வாயில் படும்போது அந்த ரசத்துடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம ரசம் வைக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி கடாயில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. புளித்தண்ணியும் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கோங்க. ஸோ நான் இவ்வளோ தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த ஓமவல்லி இலையை 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா பிச்சு போட்டு வைங்க, இல்லைனா அந்த சாறு அந்த இலை அப்படியே இருக்கும், அந்த சாறு நல்லா இறங்காது. ஸோ இதை நான் இதில் போட்டுடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச எல்லா சாமான்களையும் இதில் போடலாம். இப்போ இதை பார்த்தா நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஓமவல்லியோட நெடியும் வாசனையும் நல்லா வருது. இப்போது நம்ம இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். அப்புறம் இந்த நசுக்கி வச்ச பூண்டு அதில் போட்டுடலாம். அப்புறமா நம்ம பிடிச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதையும் இதில் போட்டுடலாம். இதில் கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா இதை கிளறிட்டு சிம்மில் வச்சுடுங்க. எப்பயுமே ரசம் வைக்கிறதுக்கு அந்த நுரப்பதம் வரும்ல, அதே அந்த நுரப்பதம் வந்த உடனே நம்ம லேசாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிற போகிறோம். அதுக்கப்புறமா இதில் கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம தாளிக்க வேண்டிய பொருள் எல்லாம் தாளித்து கொட்டிடலாம். ஸோ இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். நுரக்கட்டி ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம தாளிக்க வேண்டியது எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். ஸோ கொத்தமல்லி தழை போட்டுடலாம். ஸோ ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம்.
கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சமாக இதில் சீரகம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 4-5 வெந்தயம், அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா, போதும். ஏன்னா ஓமவல்லியும் கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கும், ப்ளஸ் மிளகும் போட்டிருக்கோம், காஞ்ச மிளகாவும் அரைச்சி போட்டிருக்கோம். ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இதை நம்மளோட ஓமவல்லி ரசம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து சளியோ இருமலோ இருக்கும்போது ஓமவல்லி சாறு கொடுத்தீங்கன்னா சில குழந்தைங்க குடிக்காதுங்க. ஸோ இந்த மாதிரி ரசத்தில் வந்து நீங்கள் போட்டு கொடுத்துக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கும் தெரியாது. ரச சாதத்தோடு பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டும்போது அந்த மருத்துவ குணம் எல்லாமே நம்ம உடம்புல நல்லா சேரும். அதனால் இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கிற நேரத்துலையோ இல்லை நார்மலாகவே ஒரு வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ ஓமவல்லி ரசமோ இல்லை ஓமவல்லி துவையலோ இல்லை ஓமவல்லி சம்மந்தப்பட்ட எந்த ரெசிபியோ செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஸோ இதே மாதிரி வீடியோஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது. அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சுதீஸ் கிச்சன். பாய்.